வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சுப்ரஜா அவர்கள் எழுதிய கோட்டை வீடு கதையின் 4வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். மாமா, எல்லாம் சரிதான். நானும் ஏதோ ஒரு வேகத்தில் அம்மா கிட்ட பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவர் வந்தப்புறம் என்னென்ன புது பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு தெரியலையே. அத அவர் வந்த உடனே எதிர்கொள்ளலாம். இப்பவே அதை யோசிச்சு ஏன் மண்டைய உடைச்சுக்கணும்? அதுவும் சரிதான். இருந்தாலும், அவர் வேலையை விட்டு இங்க என் கூட இருப்பாருன்னு எனக்கு தோணல. அதான் பயமா இருக்கு. ஆரம்பிச்சு வச்சுட்ட. நடக்கிறது நடக்கட்டும். பேசாமல் வந்த நான் மீண்டும் ரமேஷின் எண்ணை எனது போனில் பதிவு செய்து கொண்டேன். மதியம் சாப்பாட்டு மேஜையில் அம்மா என் விஷயத்தை போட்டு உடைத்து விட்டாள். நிலா படிக்க போன இடத்துல ஒருத்தரோட சிநேகிதமா ஆயிட்டா. அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு என்கிட்ட உண்மையை சொல்லிட்டா. அவரை அப்பா அம்மாவோட கிளம்பி வர சொல்லிட்டேன். அத்தையின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. சரிதா, இது தெரிஞ்சுதான் எல்லாம் அவன் பையனுக்கு நிலாவை கேட்கறான்னு ஒரு டிராமா போட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. இதுல டிராமா போட என்ன இருக்கு? அவர் கல்யாணமே பண்ணிக்கல. திருநெல்வேலி ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துட்டு இருந்த பையனை வளர்த்தார்னு எல்லாருக்கும் தெரியும். முதல்ல என் பையனுக்கு நிலான்னு நிச்சயம் பண்ணீங்க. அப்புறம் அந்த பையனுக்கு நிலான்னு சொன்னீங்க. இப்ப புது கதை சொல்றீங்க. அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது. அந்த பையன்னு மரியாதை இல்லாம சொல்லாத. அவன் நல்லா படிச்சு இப்ப வெளிநாட்டுல பெரிய போஸ்ட்ல இருக்கான். என்னாலும் சும்மா இருக்க முடியவில்லை. அத்த, நான் உங்களை விட சின்னவதான். நான் சொல்றத கேளுங்க. மாமா கல்யாணமே வேண்டாம்னு கோட்டை வீடே கதின்னு கிடக்கிறாரு. அவரு ஒரு பையனை எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது உங்களுக்கும் தெரியும். அத போய் கொச்சப்படுத்துறீங்களே அத்த. நிலா, நீ சின்ன பொண்ணு. இந்த பேச்சுல எல்லாம் நீ தலையிடக்கூடாது. அத்தை அப்படி சொன்னது அம்மாவை கோபம் கொள்ள வைத்து விட்டது. என்ன, மூளையில ஏதும் பிசகி போச்சா? அவ கோட்டை வீட்டு பொறுப்பை இன்னும் கொஞ்ச நாள்ல ஏற்க போறவ. தப்பு செஞ்சா இந்த கோட்டை வீட்டுல யாரு வேணும்னாலும் சுட்டி காட்டலாம். ஆனா இப்படி சின்ன பொண்ணுன்னு மட்டம் தட்டி பேச யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆமாம் என்று முனகிய அத்தை தொடர்ந்து சாப்பாட்டில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டாள். அத்தை மீது கோபத்தை விட எனக்கு பரிதாபமே ஏற்பட்டது. பாவம், நான் மருமகள் இல்லை என்று முடிவாகி விட்டதால் வரும் ஆதங்கம்தான். அம்மா தொடர்ந்து சொன்னாள். நிலா அவளோட பேராசிரியர் ரமேஷை ரொம்ப விரும்புறா. அவர் தன்னோட குடும்பத்தோட வரார். சீக்கிரம் திருமணத்தை முடிக்கணும்னு விரும்புறேன். இதுதான் கடைசி முடிவு. இதுல விருப்பம் இல்லாதவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ணன் திடீரென்று வாயை திறந்தான். கோட்டை வீட்டுக்கு வெளி ஆம்பளைங்க யாரும் மாப்பிள்ளையா வரக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க சொன்னதா எனக்கு ஞாபகம். ஆமாம், ஆனா சில நேரங்கள்ல எல்லாத்துக்கும் விதிவிலக்கு உண்டு. உன்னோட காதல் போல. அவ்வளவுதான். அண்ணன் கப்சிப் ஆகிவிட்டான். அம்மாவுக்கு தெரியும் யாரை எப்படி பேசி சமாளிக்க வேண்டும் என்று. அம்மா பேசுவதை சித்தியும் ரசித்து கொண்டிருந்தாள். எனக்கு திடீரென்று அந்த எண்ணம் வந்தது. ரமேஷ் வந்ததும் இங்கேயே திருமணத்திற்கு பிறகு தங்க வேண்டும் என்று தெரிய வரும்போது எப்படி அதை எடுத்துக்கொள்வான்? நான் சொல்லி புரிய வைக்க வேண்டும். அப்படி விருப்பம் இல்லை என்றால் அடுத்து என்ன செய்வது என்ற எண்ணம் எழுந்தது. ரமேஷின் கோணத்தில் இருந்து யோசிக்க ஆரம்பித்து விட்டேன். சாப்பிட்டு விட்டு அறைக்கு திரும்பிய என் பின்னால் சித்தி வந்து விட்டாள். வந்ததுமே பிலு பிலு என்று பிடித்து கொண்டாள். என்ன நிலா, என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்ல? எனக்கு திடீரென்ற முகத்தில் வெட்கம் வந்து ஒட்டி கொண்டது. ஆமா, என்கிட்ட பேசும்போது மட்டும் வெக்கப்படு. ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட போட்டோ இருக்கா? இருக்கு. பத்திரப்படுத்தி இருந்த போட்டோவை எடுத்து காண்பித்தேன். சூப்பரா, கதாநாயகன் மாதிரி இருக்காரு. சித்தி, ரொம்ப ஓட்டாதீங்க. இந்த போட்டோவைத்தான் யாரோ எனக்கு தெரியாம இங்கிருந்து கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை காப்பி போட்டு தன்கிட்ட அதை வச்சுட்டு இதை திருப்பிட்டாங்க. அப்படியா? ஆமா. இன்னொரு விஷயம். நான் சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அறை வாசலில் நிழல் ஆடியது. நான் பேசுவதை நிறுத்திவிட்டு வெளியில் பார்த்தேன். டாக்டரின் பெண் உள்ளே வந்தாள். வா வந்தனா என்றேன். உள்ளே வந்து சித்தியின் பக்கத்தில் சுவாதீனமாய் உட்கார்ந்து, வந்தனா, நிலா, உங்க அம்மா உங்களோட பெரிய அத்தைய பார்க்க போயிருக்காங்க என்றாள். அது எப்போ? இப்பதான். அவங்களுக்கு ஏதோ உடம்பு முடியலையாம். சாப்பாடு கொடுக்க போன வேலைக்காரம்மா சொன்னாங்கன்னு உங்க அம்மா எங்க அப்பா 2 பேரும் போயிருக்காங்க இப்ப. எனக்கு பெரிய அத்தையின் அறையில் ஒரு வேலை இருக்கிறது.
ஏதேதோ வேலைகளில் அதை மறந்து இருந்தேன். இப்பொழுது டாக்டரின் பெண் சொன்னதும் அது நினைவுக்கு வந்துவிட்டது. முக்கியமாக இப்பொழுது யார் படத்தினை பெரிய அத்தை வரைந்து கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சித்தியுடன் பேச ஆரம்பித்த வேளையில் வந்தனா வந்துவிட்டதால் வேறு பொதுவான விஷயங்களை பேசிவிட்டு வந்தனா போனதும் ஆரம்பித்தேன். சித்தி, இவர்கிட்ட நம்ம வீட்டு வழக்கங்கள் பற்றி அதிகம் சொல்லலை. குறிப்பா திருமணம் முடிஞ்சதும் இங்கேயே தங்கணுங்கிறதே, அதை அவர் எப்படி எடுத்துப்பார்ன்னு தெரியலை. அந்த ஒரு விஷயம்தான் சின்ன பயமாவே இருக்கு. என்ன நிலா, இவ்வளவு தெளிவா இருக்கிற நீ அதை பத்தி முக்கியமா சொல்லி இருக்க வேண்டாமா? ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்ல தெளிவா விளங்குது. என்ன? அவர் திடீர்னு இப்படி ஒரு இடத்துல தன் வாழ்க்கை பூரா தங்க மாட்டாரு. இத நான் உன்ன மனசு வருத்தப்பட வைக்க சொல்றேன்னு நினைக்காத. இந்த போட்டோவ பார்த்தாலே அவரு ரொம்ப சுதந்திரமா இருக்க விரும்புறவர் மாதிரின்னு தெரியுது. எந்த அளவுக்கு அவர் உன்னை நேசிக்கிறார் நிலா? எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன்னு சொல்லி இருக்கார் பல தடவை. உனக்காக உயிரை விடுவாரா? சித்தி இப்படி கேட்பாள் என்று நான் கொஞ்சமும் நினைக்கவில்லை. அவள் கேட்பது ஒன்றும் தவறில்லை. உயிருக்கு உயிராய் காதலிப்பவர்கள் நமக்காக உயிரை விடுவார்களா? ஆனாலும் மனதில் இருந்த எதையும் காட்டிக் கொள்ளாமல், சித்தி, கொஞ்சம் தெளிவா இருந்த, குழப்பிட்டீங்க என்றேன். குழப்பல நிலா, எனக்கு மனசுல தோணுன விஷயங்களை உன்கிட்ட சொன்னேன். ஆனா அவரு இங்க தங்க சம்மதிச்சா, நம்ம கோட்டை வீட்டுக்கு ஒரு அழகான ஆம்பளை கிடைப்பாரு. சித்தி என்னை சகஜமாக்க சிரித்தாள். சர்தா, நானே கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் நிச்சயம் நடக்கும். சித்தி, நான் ஒண்ணு கேட்பேன். தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன நிலா? ஏன் தப்பா நினைக்க போறேன்? நீங்க ஏன் கல்யாணமே பண்ணிக்கல? எனக்கு எனக்கு சித்தி இழுத்தாள். விடுங்க சித்தி. உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க. அப்படி இல்ல நிலா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். இந்த கோட்டை வீட்டோட பொறுப்பை ஏத்துக்க போற உனக்கு அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதும் நான் உன் அறைக்கு வரேன். சரி சித்தி என்றேன். மாலை வரை சித்தி என்னுடன் தான் இருந்தாள். இருட்டியதும் நான் சமையல் அறை போய் டீ குடித்துவிட்டு வந்தேன். அங்கு இருந்த வந்தனா, அத்தையை அப்பா திருநெல்வேலிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. பெரிய டாக்டர் கிட்ட காண்பிச்சுட்டு வர போயிருக்காரு என்கிற தகவலை சொன்னாள். என்னையும் அறியாமல் என் கால்கள் பெரிய அத்தையின் அறையை நோக்கி நடந்தன. அத்தையின் அறைக்கதவு சும்மா மூடியிருந்தது. மெல்ல அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன். உள்ளே நுழைந்ததும் கதவை உள்புறம் தாழ் இட்டுக் கொண்டேன். என் கண்கள் முதலில் அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஓவிய பலகையின் மீதுதான் சென்றது. கோட்டை வீட்டில் துர்மரணங்கள் நிகழும் போதெல்லாம் அத்தை இதில் வரைந்து வைத்திருப்பாள். மனதுக்குள் மெல்லிய பயம் எழுந்தது. மெல்ல பலகையில் மறைத்து தொங்கிக் கொண்டிருந்த சீலையை விலக்கினேன். அதில் அத்தை ஓவியத்தை வரைந்து முடித்திருந்தாள். அதில் இருந்தது சித்தி. எனக்கு பயம் உச்சத்திற்கு போனது. பயத்தில் சீலையை மூடிவிட்டு திரும்பியவள் அதிர்ந்து போனேன். அத்தையின் துணிகளை வைக்கும் பீரோ அரை குறையாய் திறந்து கிடந்ததில் தொங்கிக் கொண்டிருந்த அது கண்ணில் பட்டது. அது 3 நாள் முன்னால் நட்ட நடுராத்திரி அந்த உருவம் அணிந்து வந்த கருப்பு அங்கி. நான் மிரண்டுதான் போனேன். ஓவிய பலகையில் சித்தியின் படம் பார்த்த அதிர்ச்சி முதலாவது. இரண்டாவது இந்த அதிர்ச்சி. நடமாட முடியாத அத்தையின் அறையில் கருப்பு அங்கி. எனக்கு மெல்லிய பயமும் குழப்பமும் சேர்ந்தே வந்தது. அறையை ஒரு நோட்டம் இட்டேன். இந்த அறையில் நான் அதிகம் புழங்கியதில்லை. திறந்து இருந்த மர பீரோவை அணுகினேன். பெரிய அத்தையின் இரவு உடைகளும் அந்த அங்கியோடு தொங்கிக் கொண்டிருந்தது. மெல்ல அந்த உடைகளை பார்த்தேன். உடைகளின் பின்னால் ஏதோ உறுத்த. கைகளால் தட்டி பார்த்தேன். மரம்தான். ஆனால் தொம் தொம் என்ற சப்தம். துணிகளை மெல்ல விலக்கி பார்த்தேன். உள்ளே ஒரு கதவு போல் தெரிந்தது. கைகளை வைத்து பார்த்தேன். மெல்ல தடவ கையில் தட்டுப்பட்டது அந்த சின்ன தாழ்பாள். அதை திறந்து பார்த்தேன். என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. உள்ளே படிகள் கீழ் நோக்கி சென்றன. காரிடாரில் யாரோ நடமாடும் சப்தம். வேகமாய் அதை மூடி கதவருகில் வந்து தாழ்பாளை மெல்ல திறந்துவிட்டு கதவின் பின்னால் ஒளிந்து கொண்டேன். என் இதயம் வேகமாய் துடிக்க ஆரம்பித்தது. யாரும் வரவில்லை. இனிமேல் இங்கிருந்தால் ஆபத்து என்று தோன்றவே கதவை விலக்கி வெளியில் பார்த்தேன். யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு வெளியில் வந்தேன். மனது படபடத்தது. நேரே என் அறைக்கு சென்றேன். அங்கு உள்ளிருந்து மாமா வந்து கொண்டிருந்தார். எங்க போன நிலா, உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்றார்.
மேல லைப்ரரியில இருந்தேன். சொல்லுங்க மாமா. அம்மா அடுத்த வாரமே எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டா. ரமேஷ் வந்த உடனேயே கல்யாணம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை. அன்னைக்கு நல்ல முகூர்த்தம்னு சொன்னா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொல்லியாச்சு. பாதி பேர் முக்கியமானவங்க இருக்காங்க. மத்தவங்க வந்து சேர்ந்துடுவாங்க 2 நாளுக்குள்ள. ஏன் மாமா அம்மாக்கு இந்த வேகம்? உன் மனசு மாறிடக்கூடாதுங்கிற எண்ணம் கூட வந்திருக்கலாம். மாமா, நான் உடனே ரமேஷ் கூட பேசணும். அம்மா ரூம்ல இருக்கிற ஃபோன்ல இருந்தே பேசு. அதான் அம்மாக்கு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியாச்சுல்ல. அதுவும் சரிதான். ஆனா பர்சனலா பேச முடியாதே. நாளைக்கு காலையில தூத்துக்குடி சித்தப்பாவை கூட்டிட்டு வரப் போறேன். நீயும் கூட வா. உன்னோட கைபேசியையும் எடுத்துட்டு வா. தூத்துக்குடி நுழையறதுக்கு முன்னாடியே டவர் இருக்கு. என்ன சொல்லிட்டு வர? முக்கியமான பொருள் ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு வா. உன்னை இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னை ரொம்ப நெருங்க மாட்டாங்க. எனக்கு மாமா சொன்னதும் சிரிப்பு தான் வந்தது. ஏன் சிரிக்கிற? நான் அம்மாவை மீறி என்னதான் செஞ்சிருக்க மாமா? சொல்லுங்க, என்ன நெருக்க? அதுவும் சரிதான். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நிலா, உன்னோட செல்போனை எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போய் முயற்சி செஞ்சு பார்த்தா என்ன? ஆ, இதுவும் நல்ல ஐடியாதான். கைபேசியை எடுத்துக்கொண்டு மாமாவுடன் மொட்டை மாடிக்கு போனேன். அவர் சொன்னது சரிதான். கைபேசியை எடுத்து ஆன் செய்து பார்க்க ஒரு பார் காட்டியது. ரமேஷின் எண்களை போட்டேன். ரிங் போகாமலே ரமேஷ் எடுக்க. ரமேஷ், எப்ப கிளம்புறீங்க? கிளம்பியாச்சு. ரயில் ஏறியாச்சு நிலா. ரமேஷ் சொல்ல எனக்கு சந்தோஷம் பீறிட்டது. சொல்லி வைத்தாற்போல் கைபேசி அணைந்து விட்டது. நான் மாமாவை சோகமாக பார்த்தேன். என்ன நிலா? மாமா, அவர் கிளம்பிட்டாரு. ரயில்ல தான் இருக்காராம். சர்தா, உங்க அம்மாவை விட அவர் பயங்கர ஸ்பீடா இருப்பார் போல இருக்கு. மாமா சிரித்தார். ஆமா, நாளைக்கு தூத்துக்குடி வேற போகணும். இங்க ஸ்டேஷனுக்கு யார் போவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. முதல்ல நம்ம வீட்டு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அப்புறம்தான் தூத்துக்குடி போகணும். நானும் வரேன். வரும்போதே நிறைய விஷயங்கள் பேசிடலாம். நீ இல்லாமலா? நிலா, நிலா என்ற குரல் தொடர்ந்து ஓடி வரும் ஓசை. மொட்டை மாடியின் கதவை திறந்து கொண்டு வந்தாள் டாக்டரின் பெண். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? கீழே ஒரே அமர்க்களம். அவளுக்கு ஓடி வந்ததில் மூச்சு இரைத்தது. என்னாச்சு? உங்க அப்பாவுக்கும் உங்க அத்தைக்கும் ஏதோ வாக்குவாதம். நடுவில் உங்க அப்பா கிட்ட வேகமா பேச வந்த சுரேஷை உங்க அண்ணன் கை நீட்டி அடிச்சிட்டான். அண்ணனா? அவனுக்கு கோபமே வராதே. நானும் மாமாவும் அவளுடன் கீழே விரைந்தோம். சோஃபாவில் ஆளுக்கு ஒரு சோஃபா மூலையில் உட்கார்ந்திருந்தார்கள். அத்தை அழுது கொண்டிருந்தாள். சித்தி அத்தை அருகில் உட்கார்ந்திருந்தாள். மாமா தலையை பார்த்ததும் அத்தை, வாடா, என்னை அடிச்சு அவமானப்படுத்தத்தான் கூப்பிட்டீங்களா என்று குரல் எடுத்து பேச ஆரம்பித்தாள். மாமா, என்னாச்சு? ஏன் இப்படி? அக்கா எங்க? ஆ, இங்க குண்டே வெடிச்சா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க. அம்மாவின் அறைக்கதவு படால் என்று திறந்தது. எல்லாம் வாய் மூடிட்டு சும்மா இருங்க. எனக்கும் எல்லாம் காதுல விழுந்துட்டு தான் இருக்கு. சுரேஷ் அப்படி கேட்டது தப்பு தான். அதனால தான் என் பையன் அடிச்சான். அவன் அடிக்காம இருந்தா தான் ஆச்சரியம். எல்லோரும் அம்மாவின் குரல் கேட்டதும் ஸ்விட்ச் போட்டாற் போலாகிவிட்டார்கள். நான் சித்தியை அழைத்து கொண்டு என் அறைக்கு வந்தேன். என்னாச்சு சித்தி? சுரேஷுக்கு கொழுப்பு தான். அவன் உங்க அப்பா கிட்ட உங்க 2வது மனைவிக்கும் நிலா வயசுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதை எனக்கு கட்டி கொடுங்க, நான் அவளை வாரிசு ஆக்குங்கன்னு இப்ப வற்புறுத்த மாட்டேன்னு நக்கலா சொன்னான். அதான் உங்க அண்ணனுக்கு கோபம் வந்துடுச்சு. அடிச்சான். அவன் கேட்டதுல என்ன தப்புன்னு உங்க அத்தை கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்க அண்ணன் அடிச்சான். எனக்கு சட்டென்ற பெரிய அத்தையின் அறையில் ஓவியத்தில் சிறைப்பட்டிருந்த சித்தியின் உருவம் நினைவில் வந்தது. சித்தியிடம் அதை சொல்லலாமா? யோசித்தபடியே பார்த்ததும் சித்தி, ஏய் நிலா, என்னைய இப்படி எப்பவும் இல்லாத மாதிரி பார்க்கற? அப்படி என்ன என் முகத்தில் இருக்கு புதுசா என்று கேட்க, நான் அதற்கு மேலும் கட்டுப்படுத்த முடியாமல் பெரிய அத்தையின் ஓவிய பலகை விஷயத்தினை சொல்ல சித்தி முதலில் அதிர்ச்சிதான் அடைந்தாள். சித்தி முதலில் திடுக்கிட்டாள். என்ன சொல்ற நிலா? ஏன் படமா? ஏன் படத்தையே அத்தை வரைஞ்சிருக்காங்க? ஆமா, அதனால தான் நான் அதிர்ச்சியானேன். அவங்க அன்பா கூப்பிட்டாலே மனசுல பீதியோடத்தான் நான் போவேன். சித்தி, நிலா, உனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? அவங்க படம் வரைஞ்சா நமக்கு ஆபத்து வந்துடுமா? இது நாள் வரைக்கும் கோட்டை வீட்டுல அப்படித்தான் நடந்துட்டு வருது. அவங்க ஒருத்தர் படத்தை வரையறது எதேச்சையா இல்ல, திட்டமிட்ட செயலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இது நாள் வரைக்கும் நடந்த உண்மையை யாரும் மறைக்க முடியாதுல்ல.
கலகலப்பாக இருக்கும் சித்தி கொஞ்சம் தளர்ந்தாள். அவள் முகத்தில் முதன்முறையாக பயத்தின் ரேகைகள் ஓட ஆரம்பித்தன. என்ன பண்ணலாம் நிலா? ஜாக்கிரதையா இருந்தா போதும். அன்னைக்கு நான் கேட்டதுக்கு சரியாவே பதில் சொல்லலையே. எத பத்தி நீ கேட்டு நான் பதில் சொல்லாம இருந்த? உங்க கல்யாணம் பத்தி? சித்தியின் முகம் வாடிப் போனது. சித்தி, யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இல்ல நிலா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா அன்னைக்கே உன்கிட்ட சொல்லியிருப்பேனே. இன்னொரு கேள்வி கேட்கலாமா சித்தி? என்ன? நான் ஏன் இந்த கோட்டை வீட்டு வாரிசு பொறுப்பு ஏத்துக்க ஆசைப்படலைன்னு தான் கேட்கப் போற? சித்தி, நீங்க புத்திசாலிதான். அதுல சந்தேகமே இல்ல. எனக்கு அந்த ஆசை இல்லாம இல்ல. ஏனோ பெரிய அத்தை அதை விரும்பல. சித்தி சாதாரணமாக சொன்னாலும், எனக்கு சித்திக்கு ஆயுசு குறைவு என்பதால் தான் அத்தை அவள் வாரிசு ஆவதை தடுத்திருப்பாளோ என்கிற எண்ணம் எழுந்தது. என் எண்ணத்தினை உறுதி செய்யும் வண்ணம் சித்தி எனக்கு ஆயுசு கம்மின்னு பெரிய அத்தைக்கும் தெரியுது போல என்றாள். கொஞ்ச நேரம் மௌனமாயிருந்த சித்தி, நிலா, நான் என்னோட அறைக்கு போறேன் என்று கிளம்பி விட்டாள். நான் அப்பொழுதே ஒரு முடிவு எடுத்து இருந்தேன், பெரிய அத்தையின் அறைக்கு மீண்டும் இரவில் செல்வது என்று. இரவு. கோட்டை வீடு அடங்கும் வரை காத்திருந்தேன். நிசப்தம். இரவே செத்துவிட்டது போல் ஒரு அமைதி. மெல்ல என் அறையை விட்டு வெளியே வந்தேன். என் கண்கள் இருட்டில் விழித்துக் கொண்டன. மெல்ல நடந்தேன். நான் நடந்தேனா என்பது எனக்கே தெரியாதது போல் மெல்ல நடந்து படி இறங்கினேன். பல்லியின் சப்தம் கூட கேட்காத கோட்டை வீட்டு இரவின் நிசப்தம். அத்தையின் அறையை நெருங்கும் போது மெல்லிய பேச்சுக்குரல் எங்கிருந்து வருகிறது? உன்னிப்பாய் கேட்க அத்தையின் அறையில் இருந்துதான் வந்து கொண்டிருந்தது. அறையை தாண்டி நின்று கொண்டேன். சுவரோரமாய் காதுகளை பதிக்க அது பேச்சுக் குரல் இல்லை, வாக்குவாதம் என்பது புரிந்தது. ஒரு குரல் வயதின் தளர்வில் நொறுங்கித் தெரிக்கும் குரல், இன்னொன்று சித்தியுடையது. நான் அதிர்ந்தேன். பெரிய அத்தையை எதிர்த்து யாரும் மூச்சு கூட விடமாட்டார்கள் கோட்டை வீட்டில். ஆனால் இங்கு சித்தியின் குரலே அதிகாரமாயிருந்தது. பேச்சு நிற்க நான் இருட்டில் சுவரோரம் பதுங்கினேன். மெல்ல கதவு திறக்க இருட்டில் வெளிவந்தது சித்தியாய்த்தான் இருக்கும். வேகமாய் வராண்டாவில் இருட்டுக்கு சிநேகிதி மாதிரி நடந்து போய்க் கொண்டிருந்தாள். பெரிய அத்தை இன்னும் உறங்கவில்லை. இப்பொழுது போனால் எந்த வேலைக்கும் ஆவாது. மெல்ல பதுக்க நடந்து என் அறைக்கு திரும்பினேன். மறுநாள் காலை அனைத்து குழப்பங்களையும் மீறி உற்சாகம் என்னை பற்றி கொண்டது. ரமேஷை வரவேற்க நான் மாமாவுடன் காரில் கிளம்பினேன். மாமா வழக்கத்தை விட மிக அமைதியாக காரினை ஓட்டிக் கொண்டிருந்தார். என்ன மாமா, என்னாச்சு? ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஏதாவது புதிய பிரச்சனையா? ஆமா நிலா, உன்னோட சித்தி தான் கிளம்பி இருக்கா. என்ன சொல்றீங்க? எனக்கே அதிர்ச்சியா இருக்கு நிலா. சித்தி அதான் என் தங்கை. அவளுக்கும் வாரிசாக உரிமை இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. சித்தி என்னிடம் பேசும்போதெல்லாம் தனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருப்பதாய் சொல்லவே இல்லையே. எனக்கு பயமெல்லாம் உன்னை வாரிசா கொண்டு வர போற நேரத்துல அவளுக்கு ஏதும் ஆகிடக்கூடாதுன்னு தான். மாமா அப்படி சொன்னது எனக்குள் திகிலை ஏற்படுத்தாமல் இல்லை. என்ன மாமா சொல்றீங்க? அவ ஆயுசு அற்பமா முடிஞ்சிடக் கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மாமா சாதாரணமாய் சொல்லிவிட்டு நிதானமாய் காரை வேகம் எடுத்தார். மாமா. ஆ. சித்தி பாவம் சில விஷயங்கள்ல ரொம்ப வெகுளி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவ வெகுளின்னு சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. சில நேரங்கள்ல உன்னோட கோபக்கார அத்தை மாதிரி தான் நடந்துக்குவா. அவ விதி. அதன் பின் ஸ்டேஷன் வரும் வரை ஒன்றும் பேசவில்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் வழக்கம் போல் என்னை பிரேமை விலகாமல் பார்த்து கொண்டே இருந்தார். அரை மணி நேரம் லேட் என்றார். இன்னைக்கு யாரு வரா? மாமா சிரித்தார். எங்க வீட்டு புது மாப்பிள்ளை நிலாவோட வருங்கால கணவர் வரார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நிலா மாதிரியே ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை கோட்டை வீட்டுக்கு கிடைச்சிடும். சர்தா, இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள நீங்க குழந்தை வரைக்கும் போயிட்டீங்களா? எல்லாம் நடக்கும் என்றார். ஸ்டேஷன் மாஸ்டர் கொஞ்சம் அபத்தமாய் சிரித்தபடியே. நான் பேச்சை மாற்ற, இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க என்று கேட்டேன். வழக்கம் போல தோசை தான். என்னோட இடத்துல எல்லாமே இருக்குல்ல. ஒரு தடவை மாவு அரைச்சு வச்சுக்கிட்டேன்னா அது ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு கிடக்கும். மாமா, ரயில் லேட், ஆனா டீ போட்டு தர மாட்டீங்க என்று கேட்க, அதுக்கு என்ன, ரயில் லேட் வரணும்னு இல்லை, இப்பவே பிளாஸ்கல் இருக்கு என்றவர். மாஸ்டர் அறைக்கு ஓடாத குறையாக நடந்தார். வந்தவர் கையில் பிளாஸ்க், 3 எவர் சில்வர் டம்ளர்கள்.
கொடியை கஷ்கத்தில் இறுக்கி பிடித்திருந்தார். டீயை எங்கள் இருவருக்கு ஊற்றிக் கொடுத்துவிட்டு தானும் ஊற்றிக்கொண்டார். நான் ரசித்து குடித்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. இஞ்சி எல்லாம் போட்டிருக்கீங்க? எல்லாம் விருதுநகர் ஸ்டேஷன் மாஸ்டர் உபயம். வாரா வாரம் காய்கறி வாங்கி அனுப்புவார். இஞ்சி கட்டாயம் இருக்கும். நான் நல்லா சமைப்பேன். ஸ்டேஷன் மாஸ்டர் தன் சுய தம்பட்டம் ஆரம்பித்த வேளையில் அறையின் உள்ளே குண்டு கிளிக் என்ற சப்தம் வந்தது. ரயில் வருது. உள்ளே வேகமாய் ஓடியவர் வேகமாய் திரும்பி வந்தார். சிக்னல் நின்றது. தூரத்தில் கைகாட்டி மாறியது. ரயில் புள்ளியாய் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தது. ஸ்டேஷன் மாஸ்டரின் கை உயர்ந்தது. பச்சை ஆடியது. நான் அனிச்சையாய் ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்தேன். பச்சை சிகப்பாய் மாறிக்கொண்டிருந்தது. மெல்ல வண்டி உள்ளே நுழைந்தது. மெல்ல உருமிக்கொண்டு தண்டவாளத்தினை திமிரோடு உரசிக்கொண்டு நிற்க, ரமேஷ் பெட்டியோடு இறங்க நான் ஆவலாய் பார்த்து கொண்டிருந்தேன். பிளாட்பாரத்தில் இறங்கிய வேகத்தில் ரமேஷ் உள்ளே படியருகில் வைத்திருந்த இன்னொரு பெட்டியையும் எடுக்க, நான் ஓடாத குறையாக பக்கத்தில் போனேன். ஒரு பெட்டியை தூக்கியபடியே உள்ளே பார்க்க வேறு யாரும் இறங்குகிறார் போல் தெரியவில்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் விசில் அடிக்க மீண்டும் ரயில் கிளம்பியது. ஸ்டேஷன் மாஸ்டர் கொடிகளை சுருட்டியபடி எங்கள் அருகில் வந்தார். நான் ரமேஷிடம் மாமாவை அறிமுகப்படுத்தி வைத்தேன். மாமா ரமேஷின் கைகளை பற்றி குலுக்கினார். என்ன, வேறு யாரும் வரலையா? ம் சொல்ற. ரமேஷ் சொன்ன விதமே அவர் வீட்டில் ஏதோ பிரச்சனை என்று சொன்னது. கிளம்பலாம். மாமா சொல்லியபடியே ரமேஷின் கையில் இருந்த சூட்கேஸை வாங்கிக் கொண்டார். ஸ்டேஷன் மாஸ்டர் அதை பலவந்தமாக வாங்கிக் கொண்டார். வழக்கம் போல கார் வரை வந்தார். ரமேஷ் பின்னால் ஏறிக்கொள்ள, மாமா, நிலா, நீயும் பின்னாடியே ஏறிக்க. அவர்கிட்ட பேச உனக்கு வசதியா இருக்கும் என்றார். கார் கிளம்பும் வரை ரமேஷை பார்த்தபடியே இருந்தார். கார் ஸ்டேஷன் விட்டு ரோடில் இறங்கியதும் நான் கேட்டேன். என் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த ரமேஷை கேட்டேன். என்னாச்சு ரமேஷ்? ஏன் உங்க அம்மா வரலையா? நிலா, நீ என்னத்தானே கல்யாணம் பண்ணிக்க விரும்புற? எங்க அம்மாவை இல்லையே. ரமேஷின் குரலில் கோபம் இல்லை, அது வருத்தத்துடன் தான் வந்து விழுந்தது. சாரிப்பா, எல்லாரும் சேர்ந்து வரீங்கன்னு நினைச்சேன். இங்க பிரச்சனை பெருசாயிடுச்சு. கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு அம்மா நினைக்கிறாங்க. நிலா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரமேஷ், உண்மையை சொல்லுங்க. அம்மா அப்பா யாருமே வரலையா? இல்ல வரவே மாட்டாங்களா? வர மாட்டாங்க நிலா. என்ன சொல்றீங்க? அப்ப கல்யாணம் அவங்களுக்கு விருப்பம் இல்ல. கடவுளே, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணணும்னு அம்மா துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி சொல்றீங்களே. கல்யாணத்துல அவங்களுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொன்னனே. எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலையே. உன்னோட விருப்பப்படியும் உங்க அம்மா ஆசைப்படியும் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். இருந்தாலும் உங்க பக்கத்துல இருந்து யாருமே இல்லாம எப்படி கல்யாணம்? மாமா, நிலா, அந்த கவலையை விடு. உங்க அம்மாவை சமாளிக்க வேண்டியது என் பொறுப்பு என்றார். எனக்கு மாமாவின் பேச்சு நம்பிக்கை ஊட்டியது. மாமா பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவர் நினைத்ததை நிச்சயம் அம்மாவிடம் எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லி சம்மதிக்க வைத்து விடுவார் என்கிற உறுதியான நம்பிக்கை என்னுள் ஒளிர ஆரம்பித்தது. ரமேஷ் கோட்டை வீட்டிற்குள் நுழைந்த போது அனைவருமே வைத்த கண்ணை எடுக்காமல் அவரை பார்த்தார்கள். மாமா அவரை மாடி அறைக்கு அழைத்து கொண்டு சென்று விட்டுவிட்டு வந்தார். வந்த வேகத்தில் அம்மாவின் அறைக்கு சென்றார். சித்தி என் காதுகளில், நிலா, உன்னோட ரமேஷ் உனக்கு ஏத்த சரியான ஜோடிதான். நல்ல உயரம், நல்ல கலர் என்றாள். எனக்கு இயல்பாய் வெட்கமாகவும் பெருமையாகவும் இருந்தது. ரமேஷுடன் சாப்பிட வேண்டும் என்று நானும் சாப்பிடாமல் இருந்தேன். ரமேஷ் வந்ததும் ஹாலில் இருந்த எல்லோருக்கும் சம்பிரதாயமாய் அறிமுகப்படுத்திவிட்டு சாப்பாட்டு மேஜைக்கு அழைத்து போனேன். ஆவி பறக்க இட்லியும் வெங்காய சட்னியும் சாம்பாரும் ரமேஷ் ரசித்து சாப்பிடுவதை ரசித்தபடி நான் சாப்பிட்டேன். நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்த மாமா, நிலா, சாப்பிட்டு முடிச்சதும் இவர் அழைச்சிட்டு வர சொன்னா அக்கா. நான் கிளம்புறேன் தூத்துக்குடிக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் மாமா. சாப்பிட்டு முடிந்ததும் ரமேஷை அழைத்து கொண்டு அம்மாவின் அறைக்கு போனேன். அறையில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அவரை உட்கார சொன்ன அம்மா நேரே விஷயத்திற்கு வந்து விட்டாள். தம்பி விவரமா சொன்னான். உங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. உங்களுக்கு நிலாவை இது மாதிரி சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்க எந்த ஆட்சேபனையும் இல்லையே. ரமேஷ் முகமெல்லாம் சிரிப்புடன், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இப்பவே நீங்க தாலியை கட்ட சொன்னா கூட நான் கட்டிடுவேன் என்றார்.
அம்மா சிரித்துக்கொண்டே, "நிலா மேல அவ்வளவு ஆசையா?" என்று சிரித்துக்கொண்டே கேட்க, ரமேஷ் தலையாட்டினார். "ஆமாம். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நிலா சொன்னாளா இல்லையான்னு எனக்கு தெரியல." அம்மா ஆரம்பிக்க எனக்கு புரிந்தது. எங்க குடும்பத்துல ஒரு பழக்கம். எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, வீட்டு மாப்பிள்ளையா இங்கேயே தங்கணும். அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். அம்மா நிறுத்த, ரமேஷ் கொஞ்சமும் தயங்காமல், எனக்கு ஆட்சேபனை இல்ல. ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் நான் நிலாவோட வெளிநாட்டுக்கு தேன் நிலவுக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் என்றார். அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருப்பது எனக்கும் தெரியாது. நான் எப்படி ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேனோ அப்படித்தான் அம்மாவும் அவரை பார்த்தார். அம்மா இதை எதிர்பார்க்கவில்லை போல. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த கோட்டை வீட்டோட பொறுப்பை ஒப்படைக்கிற விஷயத்துல மட்டும்தான் இப்ப நான் கவனமா இருக்கேன். வேற எந்த சிந்தனையும் இல்ல என்றாள் அம்மா. ரமேஷின் முகம் கொஞ்சம் மாறத் தொடங்கியது. அம்மா, நான் உங்க உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கறேன். இந்த கோட்டை வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை திடீர்னு மாற்ற முடியாது என்றாள். உங்க விருப்பப்படி செய்யுங்க என்று சொல்லிவிட்டு எழுந்தார் ரமேஷ். அப்பொழுதுதான் அந்த அலறல் சப்தம் கேட்டது. கோட்டை வீட்டின் அமைதியை கிழித்து கொண்டு நான் திடுக்கிட்டு எழுந்தேன். அது சித்தியின் குரல் அல்லவா? நான் வேகமாய் ஓடி ஹாலை கடக்க, எனக்கு முன்னால் எல்லோரும் வாசல் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். நானும் ஓட, பின்னால் ரமேஷும் ஓடி வந்தார். சரியாய் வாசலில் கோட்டை வீட்டுக்கு 7 அடி தள்ளி இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள் சித்தி. நான் பக்கத்தில் போக, அவள் என்னை பார்த்ததும் வழிந்த இரத்த முகத்தில் லேசான பயத்துடன் ஏதோ சொல்ல முயன்றாள். உதடுகள் சிக்கின, கண்கள் சொருகின. அவள் உடல் லேசாய் துடித்தது. சட்டென்று அடங்கினாள். எனக்கு திக்கென்று இருந்தது. மரணம், நான் நேரே பார்க்கும் துர்மரணம். நான் அனிச்சையாக நிமிர்ந்து பார்த்தேன். கோட்டை வீட்டின் உச்சி எனக்குள் மெல்லிய கிலியை ஏற்படுத்தியது. கடவுளே! ரமேஷ் வந்த தினத்தில் தானா இது நடக்க வேண்டும்? சித்தியின் உடல் என்னை நடுங்க வைத்தது. மெல்ல என் கைகளை பற்றிய ரமேஷ் என்னை உள்ளே நகர்த்த முயல, நான் அவரை உதறிவிட்டு நின்றேன். அம்மா, சமையல்கார அம்மாளின் தோள் பற்றி வந்தாள். சித்தியின் உடலை பார்த்தவள், பைத்தியக்காரி என்ற பெரும் குரலில் சொன்னாள். அப்பாவை பார்த்தேன். அவரின் கண்கள் கலங்கித்தான் இருந்தது. அப்பாவின் முகத்தில் உணர்ச்சிகளை நான் பார்ப்பது இதுதான் முதல் முறை. நிலா, உன்னோட ரமேஷ் உனக்கு ஏத்த சரியான ஜோடிதான். நல்ல உயரம், நல்ல கலர். கொஞ்ச நேரம் முன்னால் சொன்னவள் இப்படி இரத்த வெள்ளத்தில் எனக்கு கண்கள் தட்டாமாலை ஆடியது. நான் கண் முழித்தபோது படுக்கையில் இருந்தேன். டாக்டரின் பெண் படுக்கை பக்கத்தில் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருந்தாள். கண்களை சுற்றி பார்த்தபோது நான் என் அறையின் படுக்கையில் இருப்பதை பார்த்தேன். வந்தனா, கடவுளே! எங்க அவங்க உடலை எடுக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்காமலே போயிடுவாங்களோன்னு நினைச்சேன் என்றதும் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தேன். வந்தனா, நான் எவ்வளவு நேரமா தூங்குறேன்? கிட்டத்தட்ட 6 மணி நேரம். மயங்கி விழுந்த உடனேயே இங்க கொண்டு வந்துட்டோம். அப்பா தான் ஊசி போட்டுட்டு நீ பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். கீழே போகலாம் வந்தனா. சித்தியை கொண்டு போகிறதுக்கு முன்னால நான் பார்க்கணும். எனக்கு ரத்த அழுத்த குறைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்பாவும் கண்ணன் மாமா கிட்ட அதைத்தான் சொன்னாரு. நான் வந்தனாவுடன் கீழே போகும்போது கேட்டேன். என்னை யாரு மேல தூக்கிட்டு வந்தது? வேற யாரு? அப்பா, மாமா, அப்புறம் நான். நீங்க பார்க்கத்தான் கொஞ்சம் ஒல்லியா தெரியுறீங்க. ஆனா நல்ல எலும்பு வெயிட். ஹாலில் சித்தியை கிடத்தி இருந்தார்கள். அம்மாவும் தன் நாற்காலியை ஹாலில் ஒரு மூலையில் போட்டு உட்கார்ந்திருந்தாள். ஹாலில் அத்தனை பேரும் காத்திருந்தார்கள். அத்தையின் முகத்தில் ஒரு எள்ளல் இருந்தது. அம்மாவும் என்னை பார்த்து விட்டாள். தோ, நிலாவும் வந்துட்டா. இனிமே யாருக்கும் காத்திருக்க வேண்டாம். அம்மா மாமாவை பார்த்து சொல்ல, அவர் வெளியில் இருந்த ஐயரை உள்ளே அழைத்தார். நான் கீழே போனதும் அப்பாவின் பக்கத்தில் நின்றேன். அப்பாவின் முகத்தில் அசாத்திய சோகம் இருந்தது. இதுவரை இவ்வளவு சோகமாக நான் பார்த்தது இல்லை. அப்பா சட்டையை கழட்டிவிட்டு வேட்டியுடன் இருந்தார். அவர்தான் காரியமெல்லாம் செய்யப் போகிறார் என்பதை புரிந்து கொண்டேன். அம்மா மாமாவை பார்த்து, கண்ணா, நிலா கிட்ட போலீசிடமிருந்து வாங்கிட்டு வந்த லெட்டரை காண்பிச்சுடு என்றார். அம்மா இப்பொழுதே என்னிடம் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதாகவே நான் உணர்ந்தேன்.
மாமா கர்ம சிரத்தையாய் என்னிடம் வந்து கடித நகலை காட்டினார். மேலே சுவரின் மேல் உட்கார்ந்திருந்த சித்தி பேலன்ஸ் தவறி கீழே விழுந்து இறந்ததாக இருந்தது. உயரதிகாரி எங்கள் குடும்பத்தைப் பற்றி அதிகம் தெரிந்தவர்தான். கூட அவர் அப்பாவின் பள்ளித் தோழர். அவர் நான் மயக்கத்தில் இருந்தபோது தூத்துக்குடியில் இருந்து வந்து சித்தியை பார்த்துவிட்டு போனதாக அறிந்தேன். ரமேஷ் சோஃபாவின் ஒரு பக்கம் முடங்கியிருந்தார் என்றே சொல்ல வேண்டும். அவ்வளவு அமைதியாக உட்கார்ந்திருந்தார். தான் வந்த அன்றே கோட்டை வீட்டில் ஒரு துர்மரணம் அவரை நிச்சயம் உலுக்கியிருக்க வேண்டும். அப்பா சட்டை இல்லாமல் வேட்டியுடன் உட்கார்ந்திருந்தார். வெளியில் மூங்கில் குருத்து கம்பங்களுடன் 2 பேர் முடுக்கும் வேலையில் இருந்தார்கள். ஐயர் ஒரு பக்கம் ஜெபித்தபடி, அம்மா சீக்கிரம் ஆகட்டும் ஐயரே, எல்லாம் வந்தாச்சு. இனிமேலும் காத்திருக்க வேண்டாம் என்றாள். ஐயரின் குரல் அந்த நிசப்தமான கோட்டை வீட்டில் கணீர் என்று ஒலித்தது. திடீர் என்ற பெருங்குரல் காற்றை கிழித்து கொண்ட ஓலத்துடன் கூடிய அழுகை. அத்தையின் குரல்தான் நாராசமாய் பயமுறுத்தும் வகையில் இருந்தது. அம்மா, நிலா, போ, அந்த கிழவியை அழுகையை நிறுத்த சொல்லு என்றாள். அம்மா அத்தை விஷயத்தில் கடுமையாய் பேசி நான் பார்ப்பது இதுதான் முதல் முறை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.